ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி டேக். நீங்கள் அனுப்புகிற வாட்ஸ்அப் மெசேஜஸ் வந்து 24 ஹவர்ஸில் ஒட்டோவாகவே டிலீட் ஆகணுமா? அதாவது அந்த சட்டில் அந்த மெசேஜஸ் வந்து ஒட்டோவாகவே டிலீட் ஆகணுமா? ஸோ இந்த ஆப்ஷனை வந்து வாட்ஸ்அப்பில் வந்து புதுசாக ஒரு ஃபீச்சராக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா, நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நீங்கள் குறிப்பிட்ட ஒரு சட்டுக்கு வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புறீங்கன்னா, அந்த சட் வந்து மெசேஜ் வந்து உங்களுக்கு 24 ஹவர்ஸில் டிலீட் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த குறிப்பிட்ட சட்டை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அந்த சட்டை ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி அந்த சட்டோட ப்ரொஃபைலுக்குள்ளே போங்க. போனதுக்கு பிறகு கீழே ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிஸ்அப்பியரிங் மெசேஜஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இங்கே 24 ஹவர்ஸ் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் அனுப்புகிற மெசேஜஸ் வந்து ஒட்டோவாகவே 24 ஹவர்ஸ்க்கு அப்புறமா டிலீட் ஆகிரும், ரிமூவ் ஆகிரும், அதாவது டிஸ்அப்பியர் ஆகிரும். ஸோ இப்படி உங்களால் ஒரு குறிப்பிட்ட சட்டில் மட்டும்தான் இந்த 24 ஹவர்ஸில் மெசேஜ் டிலீட் ஆகணும்னாலும் செட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற எல்லா மெசேஜ் எல்லா சாட்லையுமே வந்து மெசேஜஸ் வந்து 24 ஹவர்ஸில் ரிமூவ் ஆகணும்னா இப்படி ஒன் பை ஒன்னாக நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கணுமானா கண்டிப்பாக இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, வாட்ஸ்அப்பில் 3 டாட்ஸை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் உள்ள போங்க. போயிட்டு இங்கே சாட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சாட்ஸ் உள்ள போங்க. சாரி, சாட்டில் வந்து இல்லை, நீங்கள் என்ன பண்ணணுன்னா ப்ரைவசி அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போங்க. போயிட்டு இங்கேயுமே கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்கலாம் டிஸ்அப்பியரிங் மெசேஜஸ் அப்படின்னு. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இங்கே பாருங்கள் 24 ஹவர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணதுக்கு பிறகு உங்களுடைய மெசேஜஸ் எல்லாமே நீங்கள் சென்ட் பண்ணதுக்கு அப்புறமா 24 ஹவர்ஸில் ஒட்டோவாகவே வந்து ரிமூவ் ஆகிரும், அதாவது டிலீட் ஆகிரும். ஸோ இப்படி தான் வாட்ஸ்அப் மெசேஜஸ் வந்து ஒட்டோவாகவே 24 ஹவர்ஸில் டிலீட் பண்ணுறதுக்கு வந்து செட் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களுமே இந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணுறீங்களான்றதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.